வணக்கம். நீங்கள் நினைவில் கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நியூஸ் போஸ்ட் மற்றும் சிரச டிவி ஆகியன 6 ராய்கம் விருதுகளை தன் வசப்படுத்தின. உத்தேச தேர்தல் மறுசீரமைப்பிற்கு ஐக்கிய தேசிய கட்சி எதிர்ப்பு. தமிழ் மக்களின் அபிலாஷைகளை உள்ளடக்கிய தேர்தல் முறைமையை எதிர்பார்ப்பதாக சம்பந்தன் தெரிவிப்பு. இரு கட்சி அரசியல் செய்ய வழிவகுக்கும் தேர்தல் முறைமையை எதிர்த்து வாக்களிக்க முஸ்லிம் காங்கிரஸ் முடிவு. கருணாநிதியின் நாடகமும் கனிமொழியின் உறுதிமொழியுமே சரணடையும் சம்பவத்திற்கு காரணம், பல நெடுமாறன் குற்றச்சாட்டு. ராய்கம் தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் நியூஸ் போஸ்ட் மற்றும் சிரச டிவி 6 விருதுகளை சுவீகரித்துக் கொண்டுள்ளன. 2014ஆம் ஆண்டிற்கான ராய்கம் தொலைக்காட்சி விருது வழங்கும் விழா நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் தாமரை தடாக அரங்கில் இடம்பெற்றது. 11வது ராய்கம் தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களும் கலந்து கொண்டனர். මම විශ්වාස කරනවා මම ජනාධිපතිවරයා වශයෙන් පත්වෙච්ච මේ කෙටි කාලය තුල நான் ஜனாதிபதியாக பதவியேற்று குறுகிய காலத்திற்குள் நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் பல்வேறு துறைகளிலும் சிறிதளவேனும் கிடைத்துள்ளது என நான் நம்புகின்றேன். அரச ஊடகங்கள் அரசியலிலிருந்து சுதந்திரம் அடைய வேண்டும். அந்த சுதந்திரம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். තමන්ගේ ආයතන මෙහෙවනු ලබන්න. නමුත් දියුණු වෙන රටක ஆனால் வளர்ச்சி அடைந்து வரும் நாட்டில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் அந்த சுதந்திரம் அந்த துறைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். இதனை தத்தமது மனசாட்சியுடன் செயற்பட்டு தீர்மானிக்கப்பட வேண்டும். තමන් විසින් ගත යුතු තීරණයක්. சிரச சூப்பர் ஸ்டார் கலைஞர்களும் விழாவில் கலந்து கொண்டனர். மின்னல் தாக்கி இந்த ஆண்டின் ராய்கம் தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் சிறந்த தமிழ் செய்தி வாசிப்பாளருக்கான விருதை ஜெஃப்ரி ஜெபதர்ஷன் 2வது தடவையாகவும் சுவீகரித்துக் கொண்டார். டேவிட் கேமரனின் ஊடகவியலாளர் சந்திப்பினை தொடர்ந்து அரசு தரப்பு அமைச்சர்கள் சிறந்த தமிழ் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருது ராஜேந்திரன் கோகுல்நாத்துக்கு வழங்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி என்ற கருப்பொருளுக்கு அமைவாக சிறந்த செய்தி அறிக்கையிடலுக்கான விருது நியூஸ் போஸ்டின் லக்னா அமந்திக்கு கிடைத்தது. මේ වලලු දෙකේ හිමිකාරයා සමහර විට මම මේ කතා කරන ස්ථානයේම මිහිදන් වෙලා ඇති. மீரியபெத்தவில் இடம்பெற்ற மண் சரிவு தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்காக இந்த விருது வழங்கப்பட்டது. ලක්නා ආමන්දි වාර්තා කළ මීරියබෙත්ත ශෝකාන්තරය. මීරියබෙත්ත අන්තිම ශබ්දයෙන් බියකන්වමින් කඩාකලිනු පස්කඳවලට යටෝ ඉකිබිඳු තවමත් නිහඬ වී නැහැ. சிறந்த அரசியல் நிகழ்ச்சிக்கான விருதை நியூஸ் போஸ்டின் முகுனிட்ட முகுன நிகழ்ச்சிக்காக நதிக விஜயவீர பெற்றுக் கொண்டார். சிரச டிவி நாளிகாவே விகாஷய වූ சூப்பர் ஃபைட்டர் சிறந்த விளையாட்டு நிகழ்ச்சியாக விருதை பெற்றதுடன் சுனில் சோமசிறி அந்த விருதை பெற்றுக் கொண்டார். இதனை தவிர சூப்பர் ஸ்டார் சீசன் 6 இறுதி நிகழ்ச்சி சிறந்த ரியாலிட்டி நிகழ்ச்சியாக 11வது ராய்கம் தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் தெரிவு செய்யப்பட்டது. விருதுகளை பெற்றுக்கொண்ட நியூஸ் போஸ்ட் தொடர்ந்தும் உங்களுக்காக. தமிழ் மக்களின் உரிமைகளையும் அபிலாஷைகளையும் உள்ளடக்கிய முறையில் புதிய தேர்தல் முறை அமையுமானால் அதனை வரவேற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கில் நடைபெற்ற யுத்தத்தின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் தங்களுடைய சொந்த பிரதேசங்களிலிருந்து வெளியேறியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குகள் தற்போது விசேஷமாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் பதிவு செய்யப்படவில்லை. யாழ் தேர்தல் மாவட்டத்தில் வாக்காளருடைய எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கின்ற காரணத்தின் நிமித்தம் அங்கே பெறக்கூடிய பிரதிநிதித்துவம் நியாயமான அளவுக்கு குறையும் என்ற கருத்து இருக்கின்றது.
அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு அசாதாரணமான காரணத்தின் நிமித்தம் மக்கள் வெளியேற வேண்டிய கட்டாய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். மக்கள் திரும்பி தமது காணிகளில் குடியேறுவதிலும் தடையும் தாமதமும் இருப்பதற்கு காரணம் அந்த காணிகள் ராணுவத்தின் பொறுப்பில் இருப்பதால். ஆனபடியால் எங்களுடைய கருத்து, வாக்காளருடைய எண்ணிக்கையில் ஒரு குறைவு ஏற்பட்டிருந்த போதிலும் கூட அது ஒரு அசாதாரணமான சூழலில் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தின் நிமித்தம் மக்கள் அங்கே திரும்பி வந்து மீள வாக்காளராக பதிவு செய்யப்பட்டு அந்த நிலைமை உருவாகும் வரையில் பழைய எண்ணிக்கையிலாவது அங்கத்தொழில் தெரிவு அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. வடகிழக்கிற்கு வெளியே வாழ்ந்து வருகின்ற சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையில், முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில், மலைய தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும். ஜனாதிபதி பிரதமர் அவர்கள் விருப்பு வாக்குகளை இல்லாமல் செய்து ஒரு புதிய தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துவதற்கு எடுக்கின்ற முயற்சியை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் அதே சமயம் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களுடைய உரிமைகள் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். 2 பிரதான கட்சிகள் மாத்திரம் அரசியல் செய்வதற்கு வழிவகுக்கும் இந்த புதிய தேர்தல் முறையை எதிர்த்து வாக்களிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. புதிய தேர்தல் திட்டம் எங்களுடைய இந்த கோரிக்கையை கவனத்தில் எடுக்காமல் பாராளுமன்றத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுமானால் நாங்கள் எல்லோரும் அதை எதிர்த்து வாக்களிப்பதற்கு தீர்மானிக்கிறோம். சிறுபான்மை சமூகங்களை பிரதித்துவப்படுத்துகிற எல்லா கட்சிகளும், சிறிய கட்சிகள் பலவும் ஒன்றிணைந்து இந்த இரட்டை வாக்கு சீட்டு அறிமுகம் என்ற விஷயத்தில் ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் அதை உதாசீனம் செய்து அறிமுகப்படுத்தப்படுகிற ஒரு தேர்தல் முறை எந்த விதத்திலும் சாத்தியப்பட மாட்டாது என்பதை மிக தெளிவாக சொல்லி வைக்கின்றோம். இறுதியில் 2 பிரதான கட்சிகளை மாத்திரம் அரசியல் செய்வதற்கு அனுமதிக்கிற ஒரு தேர்தல் முறையாக இந்த முறை வந்துவிடும் என்பது குறித்து நாங்கள் பலத்த ஆட்சேபனை தெரிவித்துள்ளோம். எதிர்வரும் பொது தேர்தலில் தமது கட்சி தனியாக போட்டியிட உள்ளதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பங்குதாரர்களாக நாம் தற்போதுள்ளோம். எமது கட்சியின் அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் எதிர்வரும் பொது தேர்தலில் எமது கட்சி தனியாக போட்டியிடும். பிரபல அரசியல் கட்சிகளில் உள்ள மோசடி அரசியல்வாதிகள் இன்றி அடுத்த தேர்தலை நடத்தினால் பொது தேர்தலின் பின்னர் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு நாம் உங்களுடன் இணைவோம். சம்பள உயர்வு தொடர்பான உடன்படிக்கையை கைச்சாத்திட தாமதம் ஏற்பட்டாலும் சம்பள நிலுவைத் தொகையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் தெரிவித்தார். ஹட்டனில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தோட்ட சங்கங்களின் தலைவர்களை தெளிவூட்டும் நிகழ்வு அட்டன் டிகோயா தரவலை விளையாட்டு மைதான கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஆறுமுகன் தொண்டமான் மற்றும் முத்துசிவலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக வாங்கியிருக்கோம். ஏற்கனவே ஒரு பேர் 6 மாசம் வரைக்கும் போயிருக்கு. அந்த இதெல்லாம் 6 மாசம் போனாலும் அந்நிய சொல்ல ஏப்ரல் இருந்து கிடைக்கும். அது கூட உங்களுக்கு தெரியலன்னா இன்னைக்கு இந்த 1000 ரூபாய் ரோட்டுக்கு இருக்கிறது வேற எதுக்குள்ள நாளைக்கு நம்ம வாங்கினோட நாங்க அழுத்தம் கொடுத்ததுனாலதான் வாங்கினாங்க. நீ வாங்கி கூடாது 1000 ரூபாய் போராட்டத்தில் முடியலையா ஒதுக்கிக்க. ஆனா இந்த பேரை ஒதுக்கிட்டா நிரந்தரமா ஒதுக்கிறோம். போன பேருக்கு முந்தின மேடம் 10 நாள் ஸ்ட்ரைக் அடிச்சாங்க. நம்ம சொல்ல அடிக்க வேணாம் அடிச்சது என்னாச்சு? அது வாங்கின சம்பளம் கூட்ட சம்பளத்துல 10 நாள் சம்பளம் இல்லாம போச்சு. இப்ப 1000 ரூபாய் உடனே அழுத்தம் கொடுக்கணும்னு ரோட்டுக்கு இறக்கிருக்காங்க. நீ அழுத்தம் கொடுக்க வேணாம், நீ போய் வாங்கி கொடு முடிஞ்சா இல்லைன்னா ஒதுக்கி நாங்க வாங்கி கொடுக்குறோம். கூட்டு ஒப்பந்தம் கோரிக்கிற சங்கங்களுக்கு அது பலம் இருக்குவாங்க. நாம என்ன பாக்குறோம், மக்களை சிரமத்துல போடாம மக்களுக்கு நஷ்டமாகாம எப்படி வாங்குறது அதுதான் வழி பார்க்கிறோம். தமது கரையோர மாவட்டம் தொடர்பான கோரிக்கையை ஏனைய இன மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பஷூர் சேகதாவூத் தெரிவித்துள்ளார். ஏராவூர் மீராக்கேணி மாகார் மாகான் வித்தியாலயத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற நிகழ்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். முஸ்லிம்களுடைய தேசிய அரசியலிலே கரையோர முஸ்லிம்களுக்கான பெரும்பான்மை மாவட்டம் என்பதை கோரிக்கை வைத்தோம். அம்பாறையில் முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட தமிழ் தேசிய மக்களுக்கான ஒரு கரையோர மாவட்டம் என்பதுதான்
இன்றும் உயிரோடு இருக்கிற என்றும் உயிரோடு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒன்றெடுக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய அரசியல் பலத்தினால் அரசியல் பேரண்டை சக்தியினால் தனித்துவ அரசியல் கட்சிகளால் ஒன்றெடுக்கப்படக்கூடிய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே புதிதாக தேசிய அரசியல் பரிமாணம் மாற்றம் பெற்றிருக்கிறது. எனவே இன்று அம்பாறை மாவட்ட கோரிக்கை என்பது முஸ்லிம் மக்களுடைய தேசிய பிரச்சனையின் ஒரு முக்கியமான அங்கம் என்பதை நாம் இந்த ஏழைய இனங்களாக இருக்கிற சிங்கள மக்கள் புரிந்து கொள்கிற ஒரு கோரிக்கையாக மாற்றி செய்ய வேண்டும். அதே போன்று எங்களுடைய தமிழ் சகோதரர்களுக்கு அந்த கோரிக்கை நியாயத்தன்மை கொண்டு சேர்க்க வேண்டும். வடமத்திய மாகாண சபை முதல்வர் ஆனந்த சரத்குமார ரத்நாயக்க போலீஸ் நிதி மோசடி பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டார். அனுராதபுரம் பதில் நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. புலனறுவை மாவட்டத்தில் உள்ள வறிய மக்களுக்கு கூரை தகடுகளை பகிர்ந்தளிப்பதற்காக வடமத்திய மாகாண சபையின் ஊடாக ஒதுக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணத்தை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் வடமத்திய மாகாண சபை முதல்வர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் வடமத்திய மாகாண சபையின் விவசாய அமைச்சராக செயற்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த நிதி மோசடியில் ஈடுபட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்ததாக சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சந்தர்ப்பத்தில் போலீஸ் நிதி மோசடி பிரிவினர் கூறினர். இந்த நிதி மோசடி தொடர்பில் மேலும் சந்தேக நபர்கள் உள்ளனரா என்பதை இனங்காண்பதற்கான விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதாக போலீஸ் நிதி மோசடி பிரிவினர் நீதிமன்றத்திடம் அறிவித்தனர். நாட்டில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்துக்களான சுற்றுலா தலங்கள் அழிவு பாதைக்கு செல்கின்றமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. லிப்டன் சீட் சுற்றுவட்டத்தின் இன்றைய நிலை தொடர்பில் நாம் ஆராய்கின்றோம். மலையகத்துக்கே உரித்தான பசுமையான தேயிலை செடிகளை கடந்து ஒரு பயணம். ஹப்புத்துளை நகரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தம்பித்தென வீதியில் தென்படுகின்றது லிப்டன் சீட் மலையுச்சி. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் லிப்டன் சீட் மலையுச்சி இலங்கைக்கு அளப்பரிய சொத்து. கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரமான அமைதியான இடம். மலை உச்சியிலிருந்து 5 மாகாணங்கள் தென்படுவது மற்றும் ஒரு விசேடாம்சம். 360 பாகையில் ஊவா, மத்திய, சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்கள் தென்படுகின்றன. சுற்றுலா பயணிகளால் அதிகம் விரும்பப்படும் இந்த பகுதியை சர் தோமஸ் ஜே லிப்டன் கண்டுபிடித்ததாக கூறப்படுகின்றது. விடுமுறை நாட்களை மகிழ்வுடன் கழிக்க வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. மலசலக்கூட வசதி மற்றும் வாகன தரிப்பிட வசதிகள் காணப்படாமையினால் சுற்றுலா பயணிகள் சிரமப்பட வேண்டியுள்ளது. அத்துடன் லிப்டன் சீட் செல்லும் வீதி சரியான வகையில் பெயரிடப்படாமையை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகும் அதேவேளை சில சுற்றுலா பயணிகளின் செயற்பாடு கண்டிக்கத்தக்கதாக அமைகின்றது. அடுத்த வருடம் 2.5 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் எனவும் 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. சுற்றுலா தலங்களுக்கு செல்வோரின் அசம்பந்த செயல்பாடுகள் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதை நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். நாட்டின் பொருளாதாரத்திற்கு சுற்றுலாத்துறை பாரிய பங்கு வகிக்கின்றமையை உணர்ந்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு ஆவண செய்வது அதிகாரிகளின் பொறுப்பாகும். நாம் காணும் காட்சிகளை நமது சந்ததியும் பார்வையிட வேண்டும் என்பதை உணர்ந்து செயற்படுவது கட்டாயமானது என்பதை நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். வவுனியாவில் 30 லட்சம் ரூபாய் கப்பம் கோரி சிறுவனை கடத்திய சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வவுனியா நீதிவான் முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. வவுனியாவில் உள்ள வர்த்தகர் ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாய் கப்பம் கோரி கடந்த 10ஆம் தேதி சிறுவனை கடத்தியதை அடுத்து சந்தேக நபரால் விதிக்கப்பட்ட கப்ப பணத்தையும் செலுத்தி சிறுவனை குறித்த வர்த்தகர் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சிறுவனை மீட்டதன் பின்னர் வவுனியா போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டினை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபரிடமிருந்து 9,90,000 ரூபாய் பணம், வாகனம் 1 மற்றும் 3 கையடக்க தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். கைது செய்யப்பட்டுள்ள 27 வயதான சந்தேக நபர் நிதி மோசடி தொடர்பில் பணி நீக்கம் செய்யப்பட்ட சமுர்த்தி உத்தியோகத்தர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டு மைதானம் ஒன்றின் நிர்மாண பணிகள் உரிய காலம் நிறைவடைந்தும் பூர்த்தியடையாதுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர்.
மக்களின் தேவை கருதி ஆரம்பிக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் உரிய காலத்திற்குள் பூர்த்தி செய்யப்படாமல் கைவிடப்படுவது கண்டிக்கத்தக்கது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானமே இது. பிரதேச இளைஞர்களின் முயற்சியில் பல வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட இந்த மைதானம் பல வருடங்களாக புனரமைக்கப்படாமல் இருந்தது. எனினும் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் ஊடாக திறந்தவெளி அரங்கு அமைப்பதற்காக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக நிதி ஒதுக்கப்பட்டது. 14,82,000 ரூபாய் ஒதுக்கீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட மைதானத்தின் திறந்தவெளி நிர்மாண திட்டம் இன்னும் பூர்த்தியடையவில்லை. 90 நாட்களுக்குள் நிறைவடைய வேண்டிய நிர்மாண திட்டம் இதுவரை நிறைவடையாமையினால் இப்பகுதி இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அது மாத்திரமின்றி நிர்மாண பணிகள் குறித்த கேள்விகளும் சந்தேகங்களும் எழுவதாகவும் பிரதேச இளைஞர்கள் குறிப்பிடுகின்றனர். 14 லட்சம் ரூபாய் செலவழிச்சு கட்டியிருக்காங்க. அந்த கட்டடம் கட்டின காசுகளுக்கு எங்களுக்கு இந்த கிரவுண்டை முழுமையா பூர்த்தி செஞ்சு தந்திருக்கலாம். இந்த கட்டடம் எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. 2 மாதமா கட்டி கொண்டு இப்ப ஒரு மாதமா கட்ட அப்படியே விட்டுட்டாங்க. அதுவும் கட்டினதும் பிள்ளைன்னு சொல்லி ஏதோ நடந்து கொண்டிருக்கு, இன்னும் தெரிய மாட்டேங்குது. கடந்த காலத்திலேயும் அபிவிருத்தி குழு திட்டத்தில் எங்களோட ரிச்சார்ட் பதவியின் இருந்து இதுவரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் செய்யவும் இல்லை. ஸ்டேடியம் என்ற ஒரு பேரில் ஒரு கட்டடத்தை கட்டார், அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இனியாவது அந்த கூட்டங்களில் தீர்க்கமான முடிவெடுத்து எமது மைதானத்துக்கு பிரயோசனமான ஏதாவது ஒன்று செய்து தரணும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மைதானத்தின் திறந்தவெளி அரங்கு அமைக்கும் பணியை துரிதப்படுத்த வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? உரிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் பட்சத்தில் நம் நாட்டு இளைஞர்களாலும் சர்வதேச ரீதியில் சாதிக்க முடியும் என்பது திண்ணம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்குள் காணப்படும் பிரச்சினைகள் அந்த கூட்டணியில் உள்ள சிலரால் ஏற்படுத்தப்பட்டது என அரசாங்கம் குற்றம் சுமத்துகின்றது. எனினும் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்துக் கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயார் என கம்பஹாவில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. இன்று கவலை அடைவது வேறு விடயம். ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்க நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. இன்று நாட்டிற்கு மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ போன்ற ஒருவரே பிரதமராக வேண்டும். இதனை விளங்கிக் கொண்டுள்ளோம். மாத்தரையில் நேற்று மேலெழுவதற்கு முயற்சித்தார். இங்கிருந்து அதற்கு உதவி செய்த சென்றிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மேடையில் ஏறவில்லை, வந்து நடித்துவிட்டு சென்றார். மறுபடியும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறுகின்றனர். மஹிந்த செல்லும் இடத்திற்கு மின்சாரத்தை தடை செய்யும் தேவை எமக்கு இல்லை. கூடுதலாக விகாரைகளிலேயே அவர் செல்கின்றார். மாத்திரைக்கு சென்று வேலைகளில் பாய்கின்றார். சுதந்திர நாட்டில் ஜனநாயக ரீதியில் செயற்படுவதற்கு அவருக்கு முடிகின்றது. இந்த கட்சி இரண்டாக பிளவுபடுமா என பலர் கேட்கின்றனர். பலர் கிசுகிசுகளும் கிராமங்களில் உள்ளன. நாங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினர். வெற்றிலையா, கதிரையா, தாமரை இலையா அல்லது வாழை பூவிலா என்றல்ல, தனமல்வில சென்றிருந்த பொது கஞ்சா இலையிலாவது வருமாறே கூறுகின்றனர். திருடர்களுடன் எழுவோம் என்று காற்று வீசுகின்றதாம். ஆகவே திருடர்களுடன் நிர்வாணமாக எழ வேண்டாம் என்றே நாங்கள் கூறுகின்றோம். செயற்கையாக மக்களை கூட்டி அவர் தோல்வியடைந்தார். மீண்டும் அதனையே செய்கின்றார். கொழும்பு, கண்டி, மொனராகலை மற்றும் அனுராதபுரம் ஆகிய இடங்களிலிருந்து மாத்தரைக்கு பஸ்களில் ஆட்களை அழைத்து சென்றுள்ளார். அந்த மேடையிலும் மஹிந்த ராஜபக்ஷ ஏறவில்லை. மாத்திரை மேடைக்கு அருகில் சென்று மீண்டும் வந்துவிட்டார். தனது புதல்வருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு தடையாகிவிடும் என்ற அச்சத்திலேயே அவர் மேடையில் ஏறவில்லை. எமது சின்னம் மஹிந்த. ஆகவே வெற்றிலையை வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றிலை இல்லாவிட்டால் வேறு எந்த ஒரு இலையும் வைத்தேனும் மஹிந்தவை நாட்டில் பிரதமராக்குவோம் என்பதனை அச்சமின்றி தெரிவிக்கின்றோம். கூட்டத்திற்கு மக்கள் வந்ததற்காக தேர்தலை வெற்றி பெற முடியும் என்றால் மஹிந்த 2 தடவைகள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் உரித்தான 4 விடயங்கள் உள்ளன. அதாவது, ஒன்று அரசாங்கத்தில் அல்லது எதிர்க்கட்சியில் அல்லது வீட்டில், அதுவும் இல்லை என்றால் சிறையில். இதில் எது வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. கருணாநிதியின் நாடகமும் கனிமொழியின் உறுதிமொழியுமே யுத்தத்தின் இறுதியில் ஈழத்தமிழர்கள் அதிகம் கொல்லப்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்றும் அனந்தி சசிதரனின் குற்றச்சாட்டில் உண்மையை காண்பதாகவும் உலக தமிழர் பேரவையின் தலைவர் பல நெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். புலிகளுடைய சரணடைவு பற்றி, எங்களுடைய இன அழிப்பு பற்றி இப்பொழுது இந்திய ஜனாதிபதியாக இருக்கின்ற பிரணாப் முகர்ஜி அவர்கள், சிவசங்கர் மேனன் அவர்கள், ஐநாவினுடைய அதிகாரியாக இருந்த நம்பியார், மற்றது சிதம்பரம், இவர்களுக்கு எல்லாம் இதில் பங்கில்லையா என்று நான் இவர்களை கேட்கிறேன். இந்திய மத்திய அரசை கேட்கின்றேன். சும்மா வெறுமனே தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக எங்களை இறுதியில் அழித்துவிட்டு மிக மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 6 வருடம் முடிந்து. வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரனின் இந்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர்கள் அந்த காலகட்டத்தில் எவ்வாறான பதவிகளை வகித்து வந்தனர்?
இந்த குற்றச்சாட்டு குறித்து கருத்து தெரிவிக்கையில் உலக தமிழர் பேரவையின் தலைவர் பல நெடுமாறன் அனந்தி சசிதரன் கூறியது உண்மையே என்றும் அதற்கான காரணத்தையும் விளக்கினார். ஆனந்தி அவர்கள் சாட்டிய குற்றச்சாட்டு உண்மையானதான். ஏனென்று சொன்னால் 2009 முள்ளிவாய்க்கால் அவலத்திற்கு பிறகு இதே கனிமொழி அவர்களும் அவருடைய தந்தை கருணாநிதி அவர்களும் சாட்டிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், புலிகளை ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடையும்படி தாங்கள் ஆலோசனை கூறினோம். அதற்கு பிறகு இந்திய அரசிடம் பேசி ஏதாவது செய்யலாம் மக்களை காப்பாற்றுவதற்கு என நாங்கள் கூறினோம். ஆனால் வைகோவும் நெடுமாறனும் குறுக்கிட்டு புலிகளை அவ்வாறு செய்யாதபடி தடுத்து விட்டார்கள் என்று எங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். இப்போது திமுக சார்பில் இளங்கோவன் என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ராஜபக்சேயை நம்பி யாராவது இப்படி வாக்குறுதி கொடுக்க முடியுமா? புலிகள் தன்னிச்சையாக முடிவெடுத்து செயல்படுபவர்கள், பிறர் ஆலோசனைகளை கேட்டு அவர்கள் செயல்பட மாட்டார்கள். ஆனந்தி சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு தவறானது. கனிமொழி ஒருபோதும் அப்படி வாக்குறுதி கொடுக்க முடியாது. 2009 இவர்கள் எங்களை குற்றம் சாட்டியது பொய் என்பது நிறுவனமாயிருக்கு. மேலும் இந்த சரணடையும் சம்பவத்தில் டெல்லி தலைவர்கள் எவ்வாறு சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்றும் விவரித்தார். திடீரென்று இலங்கையில் போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும், இல்லை என்றால் சாகு வரையும் நாரதம் இருப்பேன் என்று போய் உட்கார்ந்தார். சில மணி நேரத்திலேயே உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். அதற்கு அவர் சொன்ன காரணம், மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் தன்னுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு போர் நிறுத்தம் அங்கே செய்தாகிவிட்டது, எனவே உண்ணாவிரதத்தை தொடர வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். நான் நிறுத்திவிட்டேன் என்று அறிக்கை பகிரங்கமாக வெளியிட்டார். சிறிது காலம் கழித்து பதவி போன பிற்பாடு ஒரு தடவை என்ன சொன்னார் என்று சொன்னால், பிரணாப் முகர்ஜி சொன்னதனால் தான் நான் உண்ணாவிரதத்தை நிறுத்தினேன் என்று சொன்னார். முதலில் சொன்னது பொய்யா, பின்னால் சொன்னது பொய்யா என்பது. போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது, ஆகவே உண்ணாவிரதத்தை நிறுத்திவிட்டோம் என்று இவர் அறிவித்ததை இலங்கை வானொலியில் திரும்ப திரும்ப ஒலிபரப்பியதன் விளைவாக பதுங்கு குழியில் இருந்த மக்கள் வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவர்கள் மீது குண்டுவீச்சுகள் நடந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் மடிந்தார்கள் என்பதுதான் உண்மை. இது சம்பந்தமாக நீங்க கேள்வி கேட்கணும்னா ஒண்ணு கருணாநிதியை கேட்கணும் அல்லது கனிமொழியை கேட்கணும். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா திருப்பலி இன்று ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று வெகு சிறப்பாக இடம்பெற்றது. கொழும்பு பேராயர் பேரறிஞர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் நேற்றிரவு திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. இந்த ஆராதனைகள் மும்மொழிகளிலும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து திருச்சுரூப பவனியானது பிற்பகல் 5:30 ஆரம்பமாகி இறுதி ஆசீர்வாதம் 9 மணி அளவில் கொழும்பு பேராயர் பேரறிஞர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் வழங்கப்பட உள்ளது. இன மத பேதமின்றி புனித அந்தோனியாரின் ஆசி வேண்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றைய திருச்சுரூப பவனியில் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.